இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமீன். வார்த்தை மகிமைப்படட்டும். தேவரீ எங்களிலே வெளிப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. இந்த வசனம் கடந்த மாதம் கூட இது குறித்து பிரசங்கம் வெளிப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் மறுபடியும் இந்த வார்த்தையை கொடுக்க நான் உற்சாகம் கொண்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்லுமா? சொல்வதை சொல்வதிலே மீண்டும் மீண்டும் சொல்வதிலே புரியாத காரியத்தை கூட புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு முறை சொல்வதை காட்டிலும் 2 முறை 3 முறை சொன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிடும். அப்படியே அதை விளக்கத்தை புரிந்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒரு முறை சொன்னால் புரிந்துக்கலாம். ஆனால் சிலருக்கு சொல்லுவது 2-3 முறை சொன்னாக்கா புரியும். ஆனால் நமக்கு ஒரு முறை சொன்னால் புரியும். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆனால் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் பட்டணத்துக்கு சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறேன்றார். அல்லேலூயா. சொல்லுமா? மீண்டும் மீண்டும் அங்கே சொல்கிறார். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் விசுவாசத்தில் அவர்கள் விழுந்து போயிருக்கலாம், இல்லை உடைந்து போயிருக்கலாம், மனம் குழம்பி சிந்தை குழம்பி போயிருக்கலாம். அதனால் அந்த சந்தோஷத்தை தொலைத்த ஒரு முகங்களாக அவர் பார்ப்பதினாலே அவர் அந்த பட்டணத்தில் ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. சொல்லுமா? யாருக்குள்? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த திருவசனம் 6வது வசனம் 7வது வசனம் மீண்டும் மீண்டுமாக சொல்ல வைக்கிறது என்ன? ஏனென்றால் அதே புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் பிரசங்கிப்பதையே நான் பிரசங்கிப்பது எனக்கு வருத்தம் இல்லை. ஏனென்றால் அது உங்களுக்கு நன்மையை பயக்கும் என்பதனால்தான் மறுபடியும் அந்த பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்றால் கவலை என்பது மனிதர்களுக்காக ஒரு சஞ்சரித்து கொண்டே இருக்கும். கவலை நம் வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷத்தை ஒடுக்கிடும். பாருங்கள், சரீரத்தை கூட ஒடுக்கிடும். நம் வாழ்க்கையில் நாம் திராணியற்றவர்களாக செய்ய வேண்டிய காரியங்கள் உற்சாகம் இல்லாமல் மனநோவு அடைந்தவர்களாக அது ஒரு வியாதியாக மாறிவிடுது என்று கடந்த காலத்தில் பிரசங்கத்தில் பார்த்திருப்போம். கவலை என்பதும் ஒரு வியாதி தான். நாம் தெரிந்து வயிற்று வலி அந்த ஏதோ வியாதிகள் பெயர் சொல்லி அழைக்கிறோமே. என்னென்ன வியாதிகள் உலகத்தில் சுற்றி கொண்டிருக்குதோ அதெல்லாம் பெயர்களை மருத்துவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு தெரியாமல் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிற ஒரு வியாதி கவலை. அதை கர்த்தருக்குள்ளே இருந்தாக்கா அந்த வியாதி ஒருவருக்கும் வராது என்பதை பரிசுத்த ஆவியானவர் விளம்புகிறார். ஒரு கர்த்தருக்குள்ளாய் வாழும் பொழுது அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வியாதிகள் வந்து, அதான் என்ன வியாதி சரீரத்தில் தெரியுது வியாதி.
ஆனால் கவலை என்பது ஆத்மாவிலே பற்றி கொண்டிருக்கிற ஒரு வியாதி, யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது எந்த டெஸ்ட்டும் எந்த பயாலஜியும் எந்த டாக்டராலும் முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்துறையில் இதை தேற்ற முடியாத ஒரு வியாதி கவலை. ஆகதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று. ஏன் விசேஷமானது சந்தோஷம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும் என்றால் அது கவலை கிட்ட ஒட்ட விடவே விடாது, விரட்டி அடிக்கும். அது உதாசீனப்படுத்தும் கவலைகளை, வேதனைகளை கூட. நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை என்றால் அது கவலையாய் மாறி விடுகிறது. அதை குறித்து ஒரு சிந்தனை குழம்பி வாழ்க்கையை அது நாசப்படுத்தி விடுகிறது என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கவலையை புறம்பே தள்ள நம்முடைய சுயபலத்தாலும் முடியாது, நம்முடைய அறிவினாலும் திறமையினாலும் ஒன்றுமே முடியவே முடியாது. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு கொடுக்குற அந்த சந்தோஷ சமாதானம் எழுதல் என்றென்று நிலைத்திருக்க கர்த்தருக்குள். அல்லேலூயா. அதனால் முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கள் என்று அர்த்தம். எந்த காரியத்தில் ஆகட்டும் எல்லா காரியத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். வேதத்தை இப்படி சொல்ல உங்களுக்கு புரியணுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன அர்த்தம்? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விட மேலானது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் சொன்னாக்கா, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொன்னால், ஒரு அந்தஸ்து உள்ளவனாக இருக்கலாம், இல்லை மேன்மை உள்ளவனாக இருக்கலாம், இல்லை வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், யாராவது ஆறுதல் சொல்லுங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொன்னாக்கா அதை கொஞ்சம் நம்பி அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் சமாதானம் அடைகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வெளி சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கவலை வருது நமக்கு? ஆனால் கிறிஸ்துவத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இருந்தாலும் தெரிந்துக்க வேண்டியதற்காக சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருக்கு இருப்பேன். கவலைனாக்கா எவ்வளோ கவலை இருக்குது இல்லையா? மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க, மற்ற முன்னேற்றத்தை பார்த்து கவலைப்படுகிறோம், மற்ற வாழ்க்கையை பார்த்து கவலைப்படுகிறவங்க இருக்காங்க. அவங்க அப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையான்னு சில கவலைப்படு கிறிஸ்துவத்தில் சபையில் இல்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அதை நான் சொல்ல வேண்டியது சொல்லும் விதமாக நான் விருப்பப்படுகிறேன். ஆனால் அந்த கவலை இருக்குது பாருங்கள். அந்த மற்றவருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒரு சின்ன ஒரு நல்ல அழகான வஸ்திரம் அணிந்தால் கூட, அழகான அணிகலன்கள் அணிந்தால் கூட அது போல் நம்மளால் அப்படி என்று நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா? ஆகையினால புரிந்து கொள்ளணும். அந்த வளர்ச்சியை நாம் விரும்புவது காட்டிலும், அல்லேலூயா, முயற்சி எடுப்பது நல்லது. பொறாமை கொள்வது பாவம் இல்லை. நோய், கவலை, எரிச்சல், பொறாமை, அதனால் வருகிற கவலைகளை குறித்து சொல்லுகிறேன். அது மிகுந்த ஒரு தரித்திரம். அது தரித்திரம் என்றால் அது தரித்திரம். அப்படி நினைப்பதே ஒரு தரித்திரம். அது ஒரு கவலை, அது ஒரு பொறாமை. இப்படி நினைப்பதை நாம் விட்டுட்டு முயற்சி எடுக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் முயற்சி எடுக்கலாம். அல்லேலூயா. சொல்லுமா? முயற்சி எடுப்பது என்பது மிகவும் நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகள் முயற்சி எடுப்பது நல்லது. ஆனால் அதை வேறு விதமாக கண்ணோட்டமாக பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் பார்வை சரியில்லை என்றால் தடுமாற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். அல்லேலூயா. ஆனால் அன்பான தேவர்களே, பாருங்கள், இப்பொழுது நான் இந்த உதாரணத்தை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்போ காரில் போகிறவங்க நல்ல இந்த காரோட நம்ம இன்னும் பென்ஸில் போனாங்க, ஆடியோ காரில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பதை காட்டிலும், இந்த கார் இல்லாமல் எத்தனை பேர் டூ வீலரில் போகிறாங்களே அப்படின்னு நமக்கு கீழானவர்களை நினைத்து நாம் திருப்தி அடைவதில் பெரிய சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. அதுபோல் டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்கள பார்த்து நமக்கு ஒரு கார் இல்லையே என்று கவலைப்படுவதுக்கு முயற்சி எடுக்கலாம்.
கவலைப்படுவதை காட்டிலும் பொறாமை கொள்வதை காட்டிலும் எரிச்சல் அடைதுன்னு புரிந்து கொள்ளணும் சபை. அப்படிப்பட்ட ஒரு கவலை, அது ஒரு கவலை. எத்தனையோ கவலைகளில் அது ஒரு கவலை. அப்படி நினைப்பதை காட்டிலும் நமக்கு கீழாக சைக்கிளிலே போகிறவர்கள் நினைத்து நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு என்று கர்த்தருக்கு நன்றி சொல்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும். அல்லேலூயா. அதே போல் வாகனத்தை சைக்கிளில் போகிறவர்கள் நமக்கு சைக்கிளிலேயே அவர் வாகனத்தில் போகிறாள். நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பை கீழே வரேன் பாருங்க. அப்படி என்று நினைப்பவர்கள் நமக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பதை காட்டிலும் நடந்து போகிறவர்களை கொஞ்சம் பார்க்கலாம். அல்லேலூயா. நடந்து போகிறது பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு கிருபையை கொடுத்துரு. நாங்கள் ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் வந்தேன், அதனால தான் சொல்கிறேன் நான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றாக இருந்து வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து ₹1 கஷ்டப்பட்ட காலத்திலேருந்து நான் பேசி கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. சைக்கிள் நடந்து போன காலங்கள் நாங்கள் உண்டு. எங்களுக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமே நானும் ஐயாவும் யோசித்தது உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நமக்கு வேலை கொடுத்துக்கிறாரு, நடந்து போய்க்கிறேன், எவ்வளோ தூரம் போயிடுறோம். அல்லேலூயா. அதனால் அந்த கால்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு என்று நாங்கள் அதில் திருப்தி அடைந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அன்பான பிள்ளைகளை ஒரு வளர்ச்சி நமக்கு மிக மிக அவசியம். அது முயற்சி எடுக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, கெட்ட அந்த அபிப்பிராயங்களை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால இப்படிப்பட்ட கவலைகள் வாழ்க்கையில் விசுவாசத்திலிருந்து நம்ம நிலைக்கக்கூடாதபடி நம்ம விழ தள்ளி வச்சிடும். உலகத்தாரை போல இன்னும் மோசமானவர்களாய் மாற்றிவிடும். அப்படி எண்ணங்கள் இருக்கும் என்றால் அந்த எண்ணத்தை உடைத்து விட்டு வளர்ச்சியை எப்படி வளர வேண்டும். 2 பேதுரு புத்தகம் 3:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை கவனிங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. நல்லது தான் நான் சொன்னது. 2 பேதுரு புத்தகம் 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவருடைய வளருவது எப்படி என்றால் ஒருவருடைய அன்பை பார்த்து அவர்களைப் போல நாமும் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பேச்சு அழகை பார்த்து அந்த நேர்த்தியை பார்த்து அதை போல் நம்ம பேச வேண்டும் என்று அந்த விருப்பம் வேண்டும். அவருடைய ஒழுக்கங்களை பார்த்து, வஸ்திர ஒழுக்கங்களை பார்த்து, அவருடைய வாழ்க்கைகளை பார்த்து, அவருடைய சாட்சிகளை பார்த்து, அந்த பேச்சு நடைமுறைகளை பார்த்து அதை போல கற்றுக்கொள்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாய் அவர்களைப் போல நாம் ஆவிக்கிற வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று நாம் நினைப்பதினாலே அந்த நினைவுகளை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகினால அடுத்த வசனம் ஏன் கவலைப்படுறோன்ட்டு பிலிப்பியர் புத்தகம் 4:8 நாம் வருவோம் என்றால், கவனிங்க அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போது காரணம் என்னன்னாக்கா, நமக்கு எந்த கவலை வருதுனாக்கா, நம்மளே தேவையில்லாத மற்ற காரியங்களை வெளிக்காரியங்களை நம்ம சிந்திப்பதினால நமக்கு கவலை வருகிறது. அல்லேலூயா. நான் சொன்ன முன் உதாரணங்கள் அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் பாருங்கள். உண்மையுள்ளவைகள் எவைகளையோ, அல்லேலூயா, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே
சிந்தித்து கொண்டிருங்கள். ஒரு நல்லதை நம்ம சிந்திக்கிறோன்றா அது நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது. தேவையில்லாத எரிசலான காரியங்கள் நான் சொன்னேன், நம்ம சபையில் இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய பிரசங்கத்தை பிரித்து காட்டினா அதை சொன்னால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால் யாரையும் நான் சாடுறேன் இல்லை சபையில் இருக்குது அப்படின்னு சொல்ல வரல. இந்த விளக்கத்தை நான் ஆப்போசிட் காரியத்தை சொன்னால் தான் இந்த ப்ரெசண்ட்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த காரியம் இப்படி இருக்குது, ஆவியான சொல்லுகிறார், இவைகளை சிந்தித்து கொண்டு குழம்பு போகாதபடி நீ நல்லவைகளை சிந்தித்து கொண்டு பாருங்கள், நன்மைகளை சிந்தித்து கொண்டு பாருங்கள். ஒரு தீங்கு இழுக்காதபடி ஒருத்தர் மேலே ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் அது வந்து பாழ் அடிச்சிடும். இது நமக்கு தேவ வசனத்தை உயிரூட்ட முடியாது, தேவ வசனத்தை ஜீவனுள்ளதாய் மாற்றாது. தேவ வசனம் வசனமாக எழுத்தின் பிரகாரமாக இருக்கும், அது கிரியை செய்யாது. அப்படிப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் ஜீவனுள்ள வார்த்தை உட்புகுவது என்பதும் கஷ்டமாகிடும். இல்லை என்றால் பிசாசன் எடுத்து போட சான்ஸ் இருக்கலாம். அதில் எதாவது சொல்கிற உண்மை விளைவுகளோ, நற்கீர்த்தி விளைவுகளோ, ஒழுக்கம் விளைவுகளோ, அன்பு விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ள விளைவுகளோ, இது நல்ல நல்ல காரியங்களை நம்ம சந்தோஷமாக அது வாழ்க்கையில் அனுபவிப்போம் என்றால் அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதனால் கவலை ஏன் வருது, அந்த கவலை எப்படி போகணும் என்பதற்கு தான் இந்த திருவசனத்தை ஆண்டவர் எழுதியிருக்கார். 9ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற விளைவுகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா. சமாதானம் ஏன் இல்லைனாக்கா இதெல்லாம் செய்யாதபடியினாலே. இதெல்லாம் செய்தாக 9ஆம் வசனத்தின்படியாக நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வோம் என்றால் சமாதானம் மாத்திரமில்லை, சமாதானத்தின் தேவனும் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். அது அழகாக சிம்பிளாக தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ரொம்ப அதை கடினமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நினைவே வராது. தேவன் என்னோடு இருக்கணும், நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் பாஸ்டர் இருக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், திருந்து போகணும், எல்லாமே சிறந்தது. மிகவும் அவைகள் தேவைப்படுது. ஒரு ஆகாரத்துக்கு எப்படி வெறும் சாப்பாடு மட்டும் இருந்துட்டா மற்ற கூட்டு பதார்த்தங்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் வாழ்க்கை என்பது ஒரு சாப்பாடு. அல்லேலூயா. அப்போது உபவாசம், ஜெபம், சர்ச்சுக்கு போகிறது வரது, நேரத்தோடு ஒழுங்கு, திருவிருந்து, எல்லா காரியங்களும் ஒரு குழம்பு, மற்ற கூட்டு பொரியல் அப்படின்னு வைத்துக்கொள்ளாமல் முழுமையான சாப்பாடு, ஆகாரம் அது. அப்போ அது சாப்பாடு இல்லாமல் மற்ற எதுவும் சாப்பிட முடியுமா? அது ருசிக்காது, அது பசி அடங்காது, அது திருப்தி இருக்காது. அப்போ வாழ்க்கை என்பது அந்த அன்னம். அந்த வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய சம்பவங்களை பரிசுத்த ஆவி எழுதி கொண்டு வருகிறார். சமாதானம் எப்படி கிடைக்கும் என்று. அல்லேலூயா. பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கரெக்ட். அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாக இருப்பதே நலம். அல்லேலூயா. அதை தான் நான் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வந்த பாருங்க. அது அந்த காரியத்தை தான் அது பேசுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு கீழாக இருப்பவர்களை சிந்தித்து பார்த்தோம். சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன், சங்கீதம் 41:1 வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போது அந்த தீங்கு நாள் கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு வரும், நமக்கு நேரிடுகிறது நல்லதே நம்ம நினச்சிருப்பது நல்லது தான், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நம்மை சுற்றி வேதம் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்ம விழுங்க பார்க்குற சம்பவங்கள் நிறைய இருக்குது. சோதனை என்பது எப்படி வரும்னு தெரியாது, எதிர்ப்பு என்பது எப்படி வரும்னு தெரியாது.
போராட்டம் என்பது எப்படி வரும்னு தெரியாது. ஏனென்றால் சொல்லிட்டு வர போகிறது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை, அந்த தீங்கு நம்மை சேதப்படுத்தாதபடி சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போது நான் ஒரு சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நம்ம ஜெபிக்கிறோம், சிறையிருப்பில் அமர்ந்து கொள்கிறோம், சிறையிருப்பு மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம், தேசத்தின் நலனுக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாவத்திலிருந்து விடுபடாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்ற நம்ம இடத்துல விண்ணப்பத்தை கொடுக்கலாம், இவர்களுக்காக ஜெபிங்க என்று நமக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. எவ்வளோ நமக்கு நம்ம சுற்றி எவ்வளோ ஜெப விண்ணப்பங்கள் இல்லை, நம்ம கண்ணால் பார்க்கிறோம். தேசத்தில் யுத்தங்கள், இப்பொழுது பல தேசங்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது. உக்ரைன் ரஷ்யா யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதான் நிறைய சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த காரியங்கள்லாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிற அரபு தேசங்கள் நடக்கிற யுத்தங்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் போடுகிற அந்த ஆயுதம் குண்டுகள், இஸ்ரேல் தேசம் அவர்கள் மேல் பாய்ச்சுகிற குண்டுகள் படுமோசம். அவர் 1% என்றால் இவங்க 60% இவர்கள் இஸ்ரேல் தேசம் அவர்கள் மேல் குண்டுகளை பாய்ச்சுகிறது. அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போவது, மரண ஓலம், கை கால்கள் இழந்தவர்கள், அந்த இடிபாடுகள் சிக்கி உயிரை விட்டவர்கள், மூச்சு திணறி, இப்படிப்பட்ட சம்பவங்கள், யுத்தங்கள் நடக்கிற சம்பவங்கள் நாம் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக மனசில் ஒரு வேதனை வருது. நிச்சயமாக அதை ஜெப அறைக்கு கொண்டு போகணும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர், இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இங்கே இந்திய தேசத்தில் சமாதானத்தோடு வாழ்ந்துருக்கிறோம். நம்ம சுற்றியுள்ள தேசம் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் புகுந்து அங்கே எல்லா மக்களை சுட்டு 6-7 பேர் சுட்டு கொண்டுட்டு அந்த பாஸ்டரை கொண்டு போயிட்டாங்க, மனைவியை கொண்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு என்னதுன்னு தெரியல. நிறைய நைஜீரியா தேசத்தில் ரொம்ப இப்போது நீங்கள் அதுக்காக ஜெபிக்க வேண்டியதாக நான் உங்களிடத்தை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆகினால் அன்பான பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது நம்ம சொன்ன மற்றவர்களை பார்த்து அந்த எண்ணம் வரவே வராது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். மற்றவர்கள் நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நமக்கு அந்த எண்ணம் வராது. நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் இப்படி நம்ம நடத்தி கொண்டு வருகிறார், இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குறார், இவ்வளோ பெரிய சமாதானம் கொடுக்குறார், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கணும், இதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். புரிந்து கொள்ளணும் சபை. அல்லேலூயா. எதற்காக அந்த சம்பவத்தை சொன்னேன், எதற்காக இதை சொல்லுகிறேன்? சிறுமைப்பட்ட சிந்தை உள்ள ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜபாரியில் நம்ம ஜபத்தை ஆண்டு சமூகத்தில் எடுக்கும்பொழுது நிச்சயமாக யோபு எதனால் ஆசீர்வதித்தான்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோபு தனக்காக அல்ல, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ரட்டத்தினை ஆசீர்வதித்தாராம். எத்தனை ஆசீர்வாதம்? சின்ன ஜபம், நண்பர்களுக்காக அவளுக்காக மன்னிக்க முடியாத ஒரு ஜபத்தை ஆண்டு சமூகத்தில் வச்சார் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் மன்னிக்க முடியாத ஒரு ஜபம், சிறந்த ஜபங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆண்டு சமூகத்தில் கொண்டு போகிறது நம்ம வாழ்க்கை சிறந்ததை தான் நமக்கு கொடுக்கும். இப்போ மொர்தெகாய் எடுத்துக்கு போவேன். மொர்தெகாயை பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய வாசலில் இருக்கிறார். ஆனால் அங்கே அவர் சில காரியங்களை சில ராஜாக்கு விரோதமாக எழும்புகளை கண்டுபிடித்து சொல்லுகிறார். ஆனால் அது நிமித்தமாக மொர்தெகாயுடைய காரியங்கள் ராஜாவுக்கு தெரிய வருது. இது பெரிய சரித்திரம், சொல்லிக்கொண்டு போக நேரம் இல்லை. ஆனால் அந்த மொர்தெகாயை பாருங்கள், அரண்மனையில் இருந்தவன் கடைசியில் எங்கே அமர்ந்துட்டான்? ராஜ மேன்மையில் அமர்ந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனை குறித்து அவன் கவலைப்படல. மற்றவர்களுடைய வேதனைகளை, சிறையிருப்பை குறித்து எஸ்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். போ சொல்லு, இல்லைன்னா உன்னுடைய ரட்சிப்பு வேறு மாதிரி. அப்படி இதுக்காக தான் கர்த்தர் அங்கே உட்கார வைத்திருக்கிறார். அட்வைஸ்லாம் பண்ணி பயங்காட்டி அவளை கொண்டு போய் ராஜாவை கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு அவன் உபவாசத்தை கொண்டு வந்து சம்பவத்தை நீங்கள் வேதத்தில் போய் பாருங்கள். எஸ்தர் புத்தகம், சிறிய புத்தகம் தான், அழகாக வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள். அதனால் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம அந்த மன்றாட்டை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் வைக்க வேண்டியது. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஐயோ என்பது போல் ஜபத்தை எடுக்கலைன்னா கூட
அந்த சம்பவங்கள் நடக்கலாம். அல்லேலூயா. அதனால் நம்ம ஊழியத்தில் பாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபிக்கிறோம். சபையிலேயே திருச்சபையில் ஆராதனையில் கூட என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். மற்றவருடைய ஜெபத்தை நாம் நமதாக்கி கொண்டு அதை ஜெபிக்கும்போது உண்மையாகவே அந்த காரியங்களை நினச்சி பாருங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போது ஒரு வேதனைப்படுகிற ஒரு சம்பவத்தை பார்ப்போம். நம்ம வீட்டில் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சதுன்னா அந்த வலி தெரியும், அந்த வேதனை தெரியும். யாருக்கோ எங்கேயோ நடக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமாக அது சுயமாக மாறிவிடும். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த கடைசி காலங்களே உங்களிடத்தில் என்னிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜபங்களை தேவன் கேட்கிறார். அவரே கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதுன்னு ஜபத்தை கேட்குறாரு பாருங்கள். 3 சகோதரர்கிட்ட 3 இல்லையா, பேதுருக்கிட்ட, யோவான்கிட்ட, யாக்கோப்கிட்ட என்ன கேட்குறாரு? அவருக்கு தேவைப்படுது. அப்போது உலகத்தை ரட்சிக்க நாமோட கருவியாக நம்ம ஜபங்கள் ஜெயமாக இந்த ஜபம் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நித்தியத்திலே நமக்காக பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மறைவான வாழ்க்கை நமக்கு தெரியாத வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக வெளியரங்கமாக ஒரு நாள் வெளிப்படும். கர்த்தர் யார் என்பதை உபகாரப்படுத்துகிற காலத்தை கர்த்தர் வைக்கிறார். அதனால் நம்ம ஜெபிக்கிற ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்குமே தவிர நீங்கள் தரித்திரராக இருக்க போவதில்லை. அதை தான் சொல்லி கொண்டு வருகிறேன். அதுதான் மொர்தெகாய் இந்த சம்பவத்தை காட்டினேன். உபவாசித்து ஜெபிக்க முடியாத ஒரு பாரம் வந்தது. அந்த ஜபத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போக போக கர்த்தர் பாருங்கள், மொர்தெகாய்க்கு வர தீங்கை, ஆமான் செய்வித்த தீங்கை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆகினால் சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகள், உங்களுக்கு வருகிற தீங்கு மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் மாற வேண்டும் என்றால், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுதான் உண்மையுள்ளவில் எவைகளோ. கவனிங்கள், இந்த வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:9. இல்லைம்மா, 8 கடைசியாக. அல்லேலூயா. கவலைப்படுவது பார்த்து சொல்கிற வார்த்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஏன்னாக்கா நம்முடைய கவலை காட்ட தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நமக்குள்ளே வரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ உன்னை நேசிப்போது போல பிறர் நேசி. இதான் ராஜரீக பிரம்மாண்டம். 10 கட்டளை 2 கட்டளை ஆக்கினார். 2 கட்டளை ஒரே கட்டளை ஆண்டவர் முடிச்சிட்டார். 10 கட்டளை நமக்கெல்லாம் தெரியும். 2 கட்டளை உன் தேவனாய் கர்த்தரை முழு முழு ஆத்மோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறரிடத்தில் அன்பு கூறுவது 2 கட்டளை ஆக்கிட்டார். அந்த 2 கட்டளை ராஜரீக பிரமாணமாய் பிரசன் சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற ஒரு ஜபம். கவலை என்பது வராது. ஏன்னா மற்றவர்களுக்காக கவலைப்படுறதுனா உன் கவலை உனக்கு வர கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த தீங்கு உனக்கு வரவே வராது. தெரியப்படுத்துகிற காரியம் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏன் கிறிஸ்துக்குள்ளாக சொல்கிறேன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ வாசித்தோம் 3:12 1 பேர் 3:12 வாசிமா அந்த வசனத்தை. அருமைகள், நம்முடைய கர்த்தரும் வாசித்தமா, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. சொல்லுமா, ஒரு தரம் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாராம். அவருக்கு அவரை குறித்து கவலை இல்லை. அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரலோக தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். யாருக்காக கவலைப்பட? நமக்காக கவலைப்பட்டார். நமக்காக தான் ராம் முழுதும் வேண்டுதல் செய்தார்.
நமக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் மரித்தார், நமக்காக தான் உயிர்த்தெழுந்தார். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லையே. பாவமில்லாத சுத்த கண்ணன் அவர். ஆனால் கவலை இருந்தது. ஏன்? ஜனங்கள் ஒரு நரகாக்கினிக்கு போகக்கூடாது என்ற கவலை. அந்த கவலை நமக்கு வந்துடும். நல்ல சொல்லுமா? ஏனென்றால் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்குது, அவருடைய மாம்சம் நமக்குள்ளாக இருக்குது. நாம் ஜபத்தை ப்ரேயர் பண்ணாமல் இருந்தோம் என்றால் நாம் தேவனுடைய ஊழியத்தை உதாசீனப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஒரு தனிப்பட்ட ஆத்மாவும் தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்வது என்பது உங்களுக்கு உயிர் மீட்சியை கொடுக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த 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 ஊழியத்தை தொடங்கி பாருங்கள். குடும்பத்தில், தனிப்பட்ட வேலையில். குடும்பத்தில் ஜெயிப்பது நல்லது. தனிப்பட்ட வேலையில் ஆண்டு சமூகத்தில் இந்த காரியங்களை எடுத்து கொண்டு போய் வையுங்களேன், தெரியப்படுத்துங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலையெல்லாம் இருக்கட்டும், நிறைய இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இல்லாத இல்லை. அதுக்காக நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் அந்த கவலை அப்படி தான் இருக்கும். தேங்கிட்டு கொட்டையில் இருக்கிற தண்ணீர் போல் இருக்கும், நாற்றம் எடுத்துடும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கவலைப்படுற விஷயம் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அவருக்காக வரல, எனக்காக வந்தார், நமக்காக வந்தார். நாம் எதற்காக இருக்கோம்? நமக்காக இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. அப்போ அதான் அந்த வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. சபை அந்த பாதையில் தெரிந்து சென்றுடுச்சுனாக்கா அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். கவலை இருக்க அந்த சபை கலகலன்னு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தில் வளரும், அன்பில் கட்டப்படும். கவலைப்பட்டு கொண்டிருப்பதனால, நம்முடைய கவலையினால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஆகினால் தான் வேறு சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அல்லேலூயா, இதெல்லாம் செய்தால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா சொல்லுமா? ஏன் இல்லை? நம்முடைய ப்ரேயரையே தேவ சமூகத்தில் கொண்டு போகிறோம், நம்முடைய காரியங்களையே அந்த பாத்தில் வைக்கிறோம், நமக்காகவே கண்ணீரை விட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்காகவே இருக்கிற அந்த ஜபம் மாம்சமானது. அல்லேலூயா. ஏன்னா புரிய வைக்க வேண்டிய சபை புரிய வைக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அது சிறந்ததா என்றால் எனக்கு தெரியல, ஆனால் சிறந்ததை வேதம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாகனாக்கா கிறிஸ்து இயேசு என்ன செய்தாரோ அதை செய்வது தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை. கிறிஸ்து இயேசு தனக்காக ஒரு இமை பொழுது தான் கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டன்னு அந்த இமை பொழுதில் கேட்டார், ஆண்டு சமுத்திரம் கேட்டு. ஆனால் இல்லை, நான் எனக்காக வரல, இந்த ஜனத்திற்காக வந்தேன். அல்லேலூயா. அவர் குழம்பின் அந்த பாதையை கர்த்தர் மாற்றி, ஆண்ட சமாதானம் கர்த்தர் நிலவர். ஆனாலும் உம்முடைய சித்தபடியாக கடவுது. எப்படி வந்தார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து. அவருடைய வேதனைகளையும் வரப்போகிற கொடுமைகளையும் அவர் என்னவே இல்லை வந்தது. ஏன்னா அவருக்கு எல்லா பாடுகளும் இருந்தது. வேற சொல்கிறது, நம்மை போல பாடுகள் இருந்தது, நம்மை போல பசி இருந்தது, எல்லா சோதனைகளும் இருந்தது, வேதனைகள் இருந்தது. ஆனாலும் அவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா தனக்காக இல்லாமல் அந்த கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் சிந்தையை தேர்ந்தவர்கள், கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிறவர்கள் மற்றவற்றை குறித்து நாம் கவலைப்படுவோம் என்றால் நிச்சயமாக கவலை கவலை கவலை. அல்லேலூயா. அதுதான் ஒன்றை குறித்தும் கவலை. நீங்கள் உங்கள் கவலையை நினைக்காதீங்கன்றார் ஆண்டவர். அதனால் என்ன பிரயோஜனம்ன்றார். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ண தன்னை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக வரல இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகினால அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக அது விளக்கத்தை சொல்கிறார் பாருங்க. சகோதரரே,
உண்மை உள்ளவைகள் எவ்வளோ அதை குறித்து சிந்தியுங்க. ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளோ அதில் வளரும்படியாக ஆசைப்படுங்க. நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளில் வளர ஆசைப்படுங்க. கற்புள்ளவைகள் எவைகளோ அதில் வளர ஆசைப்படுங்க. அன்புள்ளவைகள் எவைகளோ அதில் பிரியப்பட நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. அப்போ சிந்திச்சாக்கா எப்படி உங்கள் சிந்த குழம்புன்றேன், எப்படி கவலை வரும்னு கேட்குறேன். கர்த்தர் ஆவியானவர் கேட்குறார். ஏன் இதை எழுதணும்? கவலைப்படாது இருப்பதற்கான வாக்கியங்கள் தான் இவைகள் வாசித்தோம். அதுதான் சொல்கிறார் பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும், 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ. அல்லேலூயா. அப்போ பவுல் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். அங்குள்ள மக்களுக்கு, பயந்த மக்களுக்கு, பவுலை பார்த்து நடுங்கி ஒதுங்கி பதுங்கி இருந்த மக்கள் பவுலுடைய காரியங்களை தெரிய 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 அவ்வளவு நல்லவரா, அவ்வளோ ஒழுக்கம் உள்ளவரா, அவ்வளோ அன்பு உள்ளவரா, அவ்வளோ பேர் ஜெபிக்கிறவரா, நன்மை செய்கிற வேண்டும்னா பவுலை பார்க்க அநேகர் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், தீங்கு சுமந்தவர்கள் வந்தார்கள். அது வஸ்திரம் பட்டவனு சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. நெருங்கினார்கள் பவுலிடத்தில். பயந்து ஓடின பவுலை பார்த்து ஆசையோடு நெருங்கி வந்தார்கள். காரணம், எல்லா சம்பவங்களும் அவரிடத்தில் காணப்பட்டது. அன்பு மகளே, மகனே, இதனாலே சொல்லி உன்னை பார்க்கிறவர்கள் அப்படித்தான் பார்க்கணும். அன்புள்ள மகள், அன்புள்ள மகன், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மகள், நல்ல ஒழுக்கமுள்ள மகன், நற்கீர்த்தி எல்லாமே இருக்குது என்று பார்த்து மற்றவர்கள் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் பெரிய ஆசீர்வாதம். அதான் பவுல் எழுதுறாரு, அவைகளே செய்யுங்கள் அப்பொழுது, இங்கேயும் அப்பொழுது எழுதுறாரு பாரு, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அடுத்து அந்த அதிகாரம் முழுசும் பார்க்குறேன். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் எது கற்றுக் கொடுத்ததுன்னா இவைகள் தான் கற்றுக் கொடுத்தது. வேத வசனத்தின் முடியாக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கவலை படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. கவலைனா என்ன வேலைன்னு கேட்குறது தூரம் ஓடி போடணும் கவலை. சோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைகளே, கவலைப்படுவதனால் ஒன்றுமே இல்லை. சம்பவங்களாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டிய தேவனுக்கு என்ன பண்ணுங்கள், தெரியப்படுத்திடுங்க. இப்படி இருக்குது ஆண்டவரே, சுற்றி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி தேசத்தில் எப்படி நடக்குது, இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்குது, ஆட்சியை குறித்து கூட சொல்லலாம். அதிகாரம் நமக்கு. இந்த ஆட்சி எங்களுக்கு தீமையை கொடுத்து, இந்த ஆட்சி எங்களுக்கு நல்லது செய்யலை. அல்லேலூயா. பார்த்து பொதுமக்கள் நல்ல மாதிரியாக வாழலை சொல்கிறது நமக்கு விண்ணப்பம் தான். அது விண்ணப்பம் தானே, ஒரு பெட்டிஷன் தானே கொடுக்குறோம் கொண்டு போய் தேவனிடத்தில். நாங்கள் விரும்புகிறாமல் இந்த ஆட்சி இல்லை ஏன் சொல்ல முடியாது? சொல்லலாமா? அங்கே சொல்லணுமா? கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுறதில்லை, ஏனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ண அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. போதிக்கப்பட்டேன்னா தேவனால் வழி நடத்தப்பட்டேன்றார். தேவன் எனக்கு வாழ்க்கையில் பிரசங்கமாய் செய்து முடித்தார்ன்றார். செய்கையினால பிரசங்கத்தை எனக்கு கொடுத்தார். அவர் செய்து என்னை கைவிட்டது போல இருக்கிறது. நான் பார்வை குறைவற்றனாய் காணப்பட்டேன், ஆனாலும் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆகினால என்னை எதுவுமே சேதப்படுத்தலைன்றார். அல்லேலூயா. போதிக்கப்பட்டேன், கர்த்தரால் போதிக்கப்பட்டேன். அந்த பாதையில் என்னை நடத்தி என்னை கர்த்தர் எனக்கு என்னை பழக வைத்தார் என்று அப்போ பவுல் சொல்கிறார். முடிவில் எழுதுகிறார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கரணம் தடி கத்திரமாய் படுதோமா? ஆமேன். கர்த்தருடைய பலன் இல்லாமல் இந்த ஒரு வரி இருக்குத, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற உங்கள் சமூகத்தில் அந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் எடுங்க. அல்லேலூயா. அந்த ஜபத்தை எல்லா ஜபத்திலும் இந்த ஜபத்தை அணைச்சி பாருங்கள். உங்கள் செய்கைகளாம் கர்த்தரால் பலனாய் மாறிவிடும். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுன்றார். உண்மையில் விளைவுகளோ, ஒழுக்கம் விளைவுகளோ, நற்கிருத்தி விளைவுகளோ, கற்பு விளைவுகளோ, அன்பு விளைவுகளோ, புண்ணியம் எதோ புகழ்வது, இதெல்லாம் என்னால் என்ன முடியும்? நான் செய்யலை, என்னை கர்த்தர் செய்ய வைக்கிறார். அதான் போல் சார் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் எழுதுறாரு. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணமுடைய குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ அங்கெல்லாம் யார் நடத்துறது? கிறிஸ்துவானவர் நடத்துகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சோதனை வருதுனாக்கா, நமக்கு மன விருப்பத்துக்கு விரோதமாய் ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அங்கே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கக்கூடாது, இல்லை எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இந்த நாள் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என்றால், உங்களால் போராட்டம் இருக்கிறது என்றால், பலவீனம் இருக்கிறது என்றால் அங்கே இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னை பலப்படுத்துகிறார். அவர் இந்த காரியத்துலலாம் நான் வேதனைப்படல, கவலைப்படல, சோர்ந்து போகலை, முடங்கி போகலை. ஏன்? நான் முடங்கி போயிட்டால் இயேசு என்னோட இல்லை. நான் கவலைப்பட்டால் இயேசு என்னோட இல்லை. நான் சோர்ந்து போனால் இயேசு என்னோட இல்லை அப்படின்னு சொல்லாதபடிக்கு இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையும் நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். அன்பு மகளே, மகனே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் செய்யும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் நினைத்த சம்பவங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக உண்மையுள்ளவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு, நான் அடிக்கடி சொல்கிறேன், நமக்கு நல்ல எதிர்காலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இரக்கம் மனதிற்கும் கிருபை நிறைந்த எங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே வார்த்தையினாலே எங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்த சுதந்திர பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்வீராக. நீர் மகிமைப்படும் இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடி அவனே ஒவ்வொரு கேட்ட உள்ளங்களின் கிரீசித விடத்தில் திரும்பட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.